7 days 7 கிரேவி வெரைட்டிஸில் இன்றைக்கி வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குருமாக்கு காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எல்லா ஸ்பைசஸையும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாமே சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 கப் தேங்காயில் பெருஞ்சீரகம், கசகசா சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே தேவையான மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பையும் சேர்த்து கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டோம்னா சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி. கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.